ஒரு லேடி பேசுறத கண்டு நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன் ஆக்சுவலா. அப்படியா? அந்த வார்த்தைகள்லாம் வந்து வச்சுட்டாங்களா அவங்க? வியக்க வச்சுட்டாங்கன்னு வியக்க வச்சுட்டாங்க. வியக்க இல்ல, ஷாக் ஆயிட்டேன். அதாவது அவங்க சொல்றாங்க, நாங்க என் தலைவனுக்காக உயிராவது டேஷ் ஆகுது. அந்த லேடி சொல்றாங்க உயிராவது டேஷ் ஆகுது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நானு இப்ப கூட என்ன கேட்டாங்க, என்னமா வேலையை விட்டுட்டு போறேன்னு. என் தலைவன் தாங்க எனக்கு முக்கியம் வந்துட்டேன். அதுல இன்னொரு பொன்மொழி, அந்த பொன் வார்த்தைகளை முதித்தார்கள் பாருங்க. எங்கெல்லாம் செத்து போனா தெரியுமா? இங்க வந்து செத்து போனாதாங்க ஊருக்கே தெரியும். செத்து போ, ஏமா செத்து போ சொல்லிட்டுப்பா. பாரம் எதுக்கு? இது பெரிய பெரிய பாரம் இதெல்லாம் இல்லங்க. அதை பாருங்களேன் கொஞ்சம். உயிர் போனா மயிரை ஒண்ணாச்சு, உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. அதாவது டைலாக் பாருங்க, தனியா செத்தா தெரியாது, இங்க வந்து செத்தாதான் தெரியும். செம்ம டைலாக்ல. கூட்டத்துல எப்ப எல்லாத்தையும் ஒருத்தர் வந்துருவாங்க. எனக்கு என்னன்னா, நான் இவங்கள ஒண்ணும் கேட்க மாட்டேனா, ஹஸ்பண்ட்ஸ் என்ன எல்லா மீட்டிங்லயும் ஒருத்தர், எல்லா மீட்டிங்லயும் இப்படி ஒரு 10 கேரக்டர் இருக்குங்க. அப்ப இவங்க எல்லாம் வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பாவம். ஆனா நம்ம வந்து ஹஸ்பண்ட்ஸ கேள்வி கேட்கிறோம். ஆக்சுவலா ஹஸ்பண்ட்ஸ் பாவம், அவங்க தான் அனுப்பி விட்டுறாங்க போல. நீ வீட்டுல இருந்து டார்ச்சர் பண்ற, போ விஜய் மீட்டிங் போ போ, அங்க போய் அச்சு எனக்கு ஒரு வழி பிறக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அனுப்பி விடுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆப்வியஸா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க போல. விஜய் சார் எங்க ஏரியால கொஞ்சம் வந்து மீட்டிங் நடத்துங்க விஜய் சார். பின்ன இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகலங்க மனுஷனுக்கு. அந்த லேடி அப்படி பேசினிருக்கு, இங்க செத்தாதான் தெரியும், வேற எங்கன்னா செத்தா தெரியுமா? பாத்துக்கோ.